சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அபிச்சல்லா, நான் இப்படி நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. ஐயோ செல்லம், என்னை விட்டுட்டு எப்படி இருப்பாங்க? ஐயோ ஐயோ, எனக்கு ஒரு ஞாபகமாவே இருக்கே செல்லம். இவ்வளவு சத்தம் போட்டு அழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. இந்த மிச்சர் பையன் ரூமை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறானே. ஒருவேளை சவுண்ட் பத்தலையோ? ஐயோ, அபிச்சலத்தை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன்? அபிச்சலத்தை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேங்க? ஐயோ என் தங்கமே. வைஜந்தி, என்ன வைஜந்தி, ஏன் இப்படி பண்ற? நான் தான் ஈஸ்வரி கிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? முதல்ல அழுகிறது நிறுத்து. என்னால முடியலைங்க. அபிச்சலத்தை நினைச்சா எனக்கு அழுகழுகையா வருதே. சரி அழாத வைஜந்தி, நான் இப்பவே ஈஸ்வரிக்கு போன போடுறேன். ஐயோ அபி, இந்த அத்தையை விட்டுட்டு நீ எப்படிமா இருப்ப? வைஜந்தி, ஈஸ்வரி செல்லு நாட்டு பிள்ளை. ஐயோ ஐயோ, நான் அப்புறமா பேசுறேன், அழாத. வைஜந்தி, நான் அப்புறம் பேசுறேன், அழாத. ஈசு, வைஜெயந்தி சித்திய சஞ்சீவ் வந்து கூட்டு போனாப்லையா? இல்ல சின்னையா, சஞ்சீவா வந்து அத்தைய கூட்டிட்டு போகல, நான் தான் கூட்டிட்டு போக சொன்னேன். என்னது, நீ தான் கூட்டு போக சொன்னியா? ஏன் ஈசு? வைஜெயந்தி அத்தை இங்க இருக்கிறதுனால ஒண்ணு மாத்தி ஒண்ணு நிறைய பிரச்சனை வருது சின்னையா, அதனால நான் தான் போக சொல்லிட்டேன். என்ன ஈசு நீயே இப்படி பண்ண? அபி பிள்ளைய பாத்துக்கிறதுக்கும் கிரிஜா அத்தைய மிரட்டுறதுக்கும் வைஜெயந்தி சித்தி தான் சரியான ஆளு. நீ அவங்கள போய் இப்படி அவசரப்பட்டு அனுப்பி வச்சிட்டிய. சின்னையா, அபிய நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. கிரிஜாவால அபிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். ஆனா என் அத்தையால இந்த வீட்ல வர பிரச்சனைய என்னால சமாளிக்க முடியாது. அதான் நான் உங்களை வீட்டை விட்டு அனுப்புனேன். சின்னையா, உங்களுக்கு நான் இப்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, எனக்கு தெரியாம அவங்களுக்கு போன் பண்ணீங்க, உங்க மூக்கறுத்து அந்த காக்காக்கு போட்டுருவேன். ஆகா, சாமி வந்து இறங்கிருச்சு. எதையாவது பேசி சாமியை மலையேத்தணும். அது சுந்தரம். ஆமா ஐசு, நம்ம பாய் மாமா சாமி கும்பிடுறதுக்கு போனார்ல, எப்போ வருவாரு? ஏன் சின்னையா, திடீர்னு உங்களுக்கு பாயா நினைப்பு வந்துருச்சு? இல்ல, அப்பாவோட 25வது நினைவு நாள் வருதுல, அதனால அதுல பாய் மாமா வந்து கலந்துகிட்டா நல்லா இருக்கும்ல. ஆமா சின்னையா, அவர் கலந்துகிட்டா அது நல்லாதான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள அவரால வர முடியாதுன்னு தோணுது. ஓ அப்படியா? இசு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா மறந்தே போயிட்டேன். அன்னைக்கு பாய் மாமா உங்ககிட்ட ஆபீஸ்ல ஏதோ பேசணும்னு சொன்னார்ல, நீயும் அப்பாவை பத்தி அவர்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னல. ஆமா, நீ என்ன கேட்ட, அவர் வந்துட்டு என்ன சொன்னாரு? சின்னையா தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறாரா இல்ல தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறாரா? என்ன இசு, எதுவுமே சொல்லாம நிக்கிற? அது அது ஒண்ணும் இல்ல சின்னையா, மாமாவும் பாயாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால மாமா என் பேர்ல உயில் எழுதி வச்சிருக்காருல்ல, அத பத்தி அவருக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். ஆனா அவரு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. என் அப்பா தனக்கு வர மருமக பேர்லயே சொத்துல பங்கு எழுதி வச்சது எனக்கு என் அம்மாவுக்குமே தெரியாது. பாய் மாமாக்கு எப்படி தெரியும்? மாமா தான் கூப்பிடுறாரு சின்னையா. யாரு? பாய் மாமாவா? பாரு, இப்பதான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா அதுக்குள்ளே அவரே போன் பண்ணிட்டாரு பாரு. அவருக்கு ஆயுசு 100. சின்னையா, பாய் மாமா இல்ல, ஏன் மாமா. ஓ மாமாவா? ஓ மாமானா அது ஏன் அப்பா, அவரு சொர்க்கத்துல இருக்காரு, அவர் எப்படி உனக்கு போன் பண்ணுவாரு? ஓஹோ, பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் நடுவுல ஓவர் மாமா ஓவர் எப்படி? என்ன உங்க கூட பெரிய பேஜாரா போச்சு சின்னையா? பேஜாரா? இது பாய் மாமாவும் இல்ல, சொர்க்கத்துல இருக்கிற ஏன் மாமாவும் இல்ல, தியாகு மாமா. வைஜெயந்தி அத்தை இருக்காங்கல்ல, வைஜெயந்தி அத்தை அவங்களோட ஹஸ்பண்ட் தியாகு மாமா. ஓ, தியாகு மாமா. ஆமா. ஓ, தியாகு சித்தப்பான்னு தெளிவா சொல்ல வேண்டியதானே? இத விட உங்களுக்கு தெளிவா சொல்லணும். மாமா,
எப்படி இருக்கீங்க? நல்லதா இருப்பாரு அவருக்குண்ணே. ஈஸ்வரி நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? எங்க இருக்க? நான் நல்லா இருக்கேன். வீட்ல தான் இருக்கேன் மாமா. சரிம்மா. ஏமா உன் அத்தை வந்து அங்க பிரச்சனை பண்ணாளா? அ, அ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் மாமா? இல்லம்மா ஈஸ்வரி, அபிய நீயே பாத்துக்கிறேன்னு சொல்லி உன் அத்தைய வீட்டை விட்டு அனுப்பி வச்சியா? இவ இங்க வந்ததுல இருந்து ஒரே அழுக. அதான் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு வந்தாளான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை அபி மேல வச்சிருக்கிற பாசம் அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா கிரிஜா மேடம்க்கும் அத்தைக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகவே மாட்டேங்குது. அதனால குடும்பத்துக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு தான் அத்தைய நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்ச மாமா. அப்படியா ஈஸ்வரி? ஆமா மாமா. நீங்க அத்தை கிட்ட போனை கொடுங்களேன், நான் பேசிக்கிறேன். தரமா வைஜந்தி, ஈஸ்வரி உங்ககிட்ட பேசணுமா? குடுங்க குடுங்க குடுங்க. ஐயோ ஈஸ்வரி கண்ணே. அத்தை என்னத்த சின்ன குழந்தை மாதிரி இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல அழறத நிறுத்துங்க. இல்ல ஈஸ்வரி, நான் அபிமாவை பத்திரமா பாத்துக்கணும்னு தான் அங்க வந்து உன் கூட தங்கி இருந்தேன். நான் சத்தியமா சொல்றேன், நான் யார் கூடயும் சண்டை போடணும் பிரச்சனை பண்ணணும் நாங்க வரலம்மா. இது பாரு, நான் உன் அத்தாங்கிறதுனால தானே என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன். இதே உன் அம்மா மீனாட்சியா இருந்தா வீட்டை விட்டு போக சொல்லிருப்பியா சொல்லு? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஈசு என்னாச்சு? அப்படிதானே ஈஸ்வரி, நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இருந்தாலும் அத்தை அத்தை தான், அம்மா அம்மா தான். அத்தை தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் கிரிஜா மேடம்க்கும் செட் ஆகாதப்போ நான் என்னதான் பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. அத்தை ப்ளீஸ் நீங்க அழாதீங்க. என்னது அழுகுறாங்களா? போன குடு குடு குடு. ஐயோ ஹலோ வைஜெயந்தி சித்தி. அழகு தம்பி. சித்தி நீங்க எதுக்கும் அழாதீங்க, வருத்தப்படாதீங்க. நான் உங்களை அனுப்புனதுக்கே இப்பதான் ஈஸ்வரியை திட்டு திட்டு திட்டிக்கிருக்கேன். சும்மா சித்தி நான் இப்ப சொல்றேன், நீங்க எப்ப வேணாலும் அபிப்பிள்ளைய பாக்குறதுக்கு இங்க வரலாம். சரி தம்பி சரி. அது மட்டும் இல்ல, கிரிஜாத்தையினால அபிப்பிள்ளைக்கு எதுவும் பிரச்சனை வந்ததுன்னா நான் பட்டக்குன்னு உங்களுக்கு போன போட்டுறேன். நீங்க 4-5 உருட்டுக்கட்டையில எடுத்து போட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேரம் நீங்க வந்துருங்க. என்ன சித்தி, நான் உங்களுக்கு சொல்றது புரியுதானே? சரி அழகு தம்பி, சரி சரி, நான் அப்படியே வந்துடுறேன். அப்படி சொல்லுங்க சித்தி. போன வச்சுட்டு போய் வேலையை பாருங்க. நான் இருக்கும்போது நீங்க அழுகலாமா? அழக்கூடாது. கண்ணை தொடங்க. இல்ல தம்பி, இல்ல இல்ல இல்ல, நான் இனிமே அழமாட்டேன். இதுதான் சமத்து பாப்பா. இப்போங்க தம்பி. போறேன் தம்பி. சரி சித்தி நான் போறேன், நீங்க போன வச்சுட்டு போங்க. டாடா. டாடா டாடா தம்பி. என்னங்க போன் போன். இப்ப சமாதானம் ஆயிட்டியா? நல்ல ஆளு நீ. இந்த ஐசு இதுக்கெல்லாம் போய் சின்ன பிள்ளை மாதிரி சின்னையா, என்ன நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல? எனக்கு தெரியாம என் அத்தைக்கு போன் பண்ணீங்க, உங்க மூக்கறுத்து தெரியும். காக்காய் போட்டுருவேன். நோ 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 நோ, கழுகுக்கு போட்டுருவேன். என்னது இது? மாறி கழுகு ஆயிருச்சு.